இந்தியாவில் யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் வசதியை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கடந்த 2016ஆம் ஆண்டு கொண்டு வந்தது. ரொக்கத்திற்கு மாற்றாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட யுபிஐ முறை தற்போது சாதாரண பெட்டிக்கடை முதல் பிரம்மாண்ட ஷோரூம் வரை பரவி கிடக்கிறது. யுபிஐ மூலம் ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பண பரிமாற்றம் நடைபெறுவதாகவும் ஆண்டுதோறும் இது 32% அளவுக்கு அதிகரித்து வருவதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. டிஜிட்டல் பணம் செலுத்தும் முறைகளில் 85% யுபிஐ கணக்குகள் மூலமே நடைபெற்று வருகிறது. இதில் 49 கோடியே 10 லட்சம் பேரும் 6 கோடியே 50 லட்சம் வணிகர்களும் 675 வங்கிகளும் ஒரே தளத்தில் பின்னி பிணைக்கப்பட்டிருப்பது பரிவர்த்தனையை எளிதாக்கியிருக்கிறது. இது ரொக்க பரிவர்த்தனையை கார்டு மூலம் பணம் செலுத்தும் முறையாக மாற்றி புதிய புரட்சியை ஏற்படுத்திய யுபிஐ பரிவர்த்தனை அனைவரையும் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்குள் தள்ளியுள்ளது. இந்த நிலையில் யுபிஐ முறையை மேலும் எளிதாக்கவும் பாதுகாப்பு நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் வகையிலும் ஆகஸ்ட் 1 முதல் புதிய விதிகள் நடைமுறைக்கு வருகின்றன. அதன்படி உங்கள் செல்போன் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை சரிபார்க்க ஒரே நாளில் 25 முறை மட்டுமே யுபிஐ செயலிகள் அனுமதிக்கப்படும். இது யுபிஐ பரிவர்த்தனைகளை லகுவாக்க உதவும். போன்பே, கூகுள் பே, பேடிஎம் போன்ற யுபிஐ செயலிகளில் ஒரே நாளில் 50 முறை வரை மட்டுமே கணக்கு இருப்பை பார்வையிட முடியும். பல யுபிஐ ஆப்களில் அடிக்கடி பேலன்ஸ் செக் ரிக்வெஸ்ட் அனுப்பப்படுவதால் பண பரிமாற்றங்களில் ஏற்படும் தாமதத்தை தடுக்க இது உதவும். ஆட்டோ டெபிட் பண பரிவர்த்தனைக்கு புதிய நேர வரம்புகள் கொண்டுவரப்படுகின்றன. அதன்படி இஎம்ஐ, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள், ஓடிடி சந்தாக்கள், காப்பீடு கட்டணம் போன்றவை காலை 10 மணிக்கு முன்னதாகவும் பிற்பகல் 1 முதல் 5 மணி வரையிலும் இரவு 9:30 மணிக்கு பிறகும் அனுமதிக்கப்படும். இது தடையற்ற சேவைக்கு வழிவகுக்கும். யுபிஐ மூலம் பணம் அனுப்பும் போது ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால் டிரான்சாக்ஷன் நிலையை 90 வினாடிகள் இடைவெளியில் 3 முறை மட்டுமே சரிபார்க்க முடியும். இது டிரான்சாக்ஷன், ரீட்ரை மற்றும் ரீஃபண்ட் செயல்பாடுகள் சீராக நடைபெற உதவும். யுபிஐ மூலம் பணம் அனுப்பும் நேரம் 15 வினாடிகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது. தவறான பரிவர்த்தனைகளை சரிபார்க்கும் நேரம் 10 வினாடிகளுக்கு மட்டுமே இருக்குமாறு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் செயலியில் தானாகவே ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். நாளுக்கு நாள் யுபிஐ பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் பரிவர்த்தனையை எளிதாக்க தங்கு தடையின்றி சேவைகள் வழங்க புதிய விதிகள் பயன்படும் என்று எதிர்பார்க்கலாம்.